வெல்கம் டு சமைத்து ருசி செக்மெண்ட். நம்ம இன்னைக்கு ப்ரான் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கடாயில் நான் எடுத்து வச்சுருக்க 2 டீஸ்பூன் ஜீரகத்தையும் 1 டீஸ்பூன் மிளகையும் லைட்டாக வறுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்ககிட்ட ஜீரக பொடியும் மிளகு பொடியும் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக ஜீரக பொடி 2 டீஸ்பூனும் மிளகு பொடி 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரான் ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் வெந்தயமும் 1 டீஸ்பூன் சோம்பும் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் இதோட கருவேப்பிலையும் வெங்காயமும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிற வரையும் வதக்கிக்கலாம். இப்போ இதோட தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ப்ரானை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடியும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். ப்ரான்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்சுருக்க ஜீரக பொடியும் மிளகு பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடலாம். அவ்வளோதான், ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.